வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் ஆங்கில மாத ராசி பலன் மார்ச் மாதத்துக்கு பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிற ராசி கன்னியா ராசி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்குது, மார்ச் எப்படி இருக்குது, வருஷ பலன் பார்த்துட்டோம், ஆங்கில புத்தாண்டு பலன் பார்த்துட்டோம். இந்த மார்ச் மாதத்தில் பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். கன்னி ராசிநாதன் யாருன்னா புதன். ஸோ இந்த மாதத்தோட பிகினிங்லேயே புதன் வந்து ராகுவோட சேர்றாரு. ராகுவோட சேர்ந்தால் என்ன ரொம்ப நெகட்டிவாக அப்படிலாம் கிடையாது. 7ஆம் இடம் அப்படிங்கிற அந்த கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் போய் சேர்றதுனால நீங்கள் யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாதம் தான் முழுக்க இந்த மாதம். ஸோ டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. டிபெண்டன்ஸ்னால் என்ன, அப்படியே நம்ம சுயத்தை இழந்து போய் காலில் விழணும்லாம் நான் சொல்ல வரலைங்க. என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் மட்டும் தன்னிச்சையாக எடுக்காமல் உங்களோட ஹஸ்பண்டுக்கிட்டேயோ உங்களோட ஒய்ஃப்கிட்டேயோ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்ல வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தன், ஆனால் அவங்க உங்களுக்கு நல்ல வெல்விஷராங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா யார் சொல்கிறதையும் கேட்டக்கூடாது இல்லையா, நமக்கு நல்லவங்களாங்கிறத யோசிக்கணும். நல்லவங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா இந்த ராகு இருக்கிறதுனால பொதுவாக யார் சொல்கிறதையும் கேட்க வைப்பார். யார் என்ன சொன்னாலும் அதை நம்புவோம், கேட்போம், அந்த மாதிரியான டெண்டன்சியும் இந்த ராகு கொடுத்துருவார். கொஞ்சம் கான்ஷியஸாக அவங்க நல்லவங்களாங்கிறத யோசிச்சுட்டு, நல்லவங்களாகவே இருந்தாலும் ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கு தகுதியானவங்களாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்ட முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், ஒரு லேட்ரல் திங்கிங் இருக்கணும், கரெக்டான ஒரு விஷயத்தை இவங்க நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்படி சொல்கிறவங்கள, அப்படி உங்களுக்கு நல்ல வழி சொல்கிறவங்கள, அவங்களோட பேச்சை கேட்டு இந்த மாதத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த மாதத்தோட பேஸே இதுதான். நீங்கள் நிச்சயம் முயற்சி ஒரு முடிவு எடுக்காமல் யாரோ ஒரு வெல்விஷர் நல்லவங்க கரெக்டாக சொல்கிறவங்களோட ஒரு பேச்சை கேட்டு கொண்டு போனீங்கன்னா இந்த மாதத்தை மாதிரி பாசிட்டிவான மாதம் எதுவுமே இல்லை. சரி, ஓகேங்க. ஒவ்வொரு செக்டாருக்காக வந்து இந்த மந்த் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தொழில். சொந்த தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி விரையாதிபதியான சூரியன் போய் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு இல்லையா. ஸோ ஒரு லாஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நஷ்டம் பெருநஷ்டமாக இல்லாமல் இருக்காதபடி பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாவது புது ஸ்டாக்ஸ் வாங்குகிறேன், இல்லை இப்போ புதுசாக ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இதை இப்போ ஒரு ப்ராடக்டை நான் லான்ச் பண்ணுறேன், இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நீங்களே ஒரு விஷயத்தை நம்பி செய்வீங்க. அதில் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் அது ஒரு லாஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி போய் 6ல் உட்காந்துருக்கிறதுனால தொழில் மூலமான விரயம் அப்படிங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக தெரியுது. அங்கே ரெண்டுமே நெகட்டிவான கிரகம் வேறு. ஒருவேளை பாசிட்டிவான கிரகம்னா அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லக்காக ட்ரிகர் ஆகிடும். இங்கே ஆனால் ரெண்டுமே பாவ கிரகமாக இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் முக்கியமாக இன்டர்நெட் மூலமாக நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா அதிக கவனம் தேவை. ஏன்னா சில பேர் லான்ச் பண்ணுவாங்க, சில புக்ஸ் எழுதுவாங்க, அதை லான்ச் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வர்ச்சுவல் பொட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு வெப்சைட் மூலமாக சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கிளைண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக டெலிவர் ஆகாமல் இருக்கிறது, ஒரு டேமேஜ்டு ப்ராடக்டை நீங்கள் டெலிவர் பண்ணிடுறது, அதனால் ஒரு ரிவ்யூ வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் 2 வீக்ஸில் இட்ஸ் எக்ஸலன்ட், இட்ஸ் குட், இட்ஸ் ஆஃப் நோ டவுட் ரொம்ப நல்லா இருக்க போது. ஏன்னா என்ன தான் செவ்வாயே வந்துட்டாலுமே வந்து கன்னிராசிக்கு ஆல்ரெடி ஆகாத கிரகம் தான் செவ்வாய். அவர் போய் 6ல் மறைகிறது பிரச்சனை இல்லை. சாட்டர்னோட க்ளோஸாக கன்ஜெக்ட் ஆகிறது வெரி ஃபியூ டேஸ் தான். அந்த டேஸில் வந்து உங்களுக்கு பெருசாக அது தொழிலை இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் சூரியன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து 12ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய விரையாதிபதினு சொல்லுவோம். சரி, ஓகே. நாங்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டி, ஐ எம் நாட் இன்டு பிஸ்னஸ், நான் வந்து ஒரு ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? 10ஆம் அதிபதி புதன் ராகுட போய் சேர்றாரு இல்லையா, நல்லா இருக்க போகுது. ஆனால் கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ராகு அப்படிங்கிறதுனால இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல பே தான் கொடுத்துட்ருக்கோம். யாரோ சொல்லி கேள்விப்படுவீங்க, அல்லது உங்களுக்கே மனசில் தோணும் நம்ம ஒரு கம்பெனி மாறலாமோ, ஒரு பெட்டர் ஜாப் கிடைச்சா இதை விட நல்ல சேலரி கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த மந்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆஃபர் லெட்டர் கூட உங்கள் கையில் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட உங்கள் ஜாயினிங்கை கொஞ்சம் கம்பெனியில் பேசி போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது. அப்படியே போய் நீங்கள் ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் இருந்த வேலையை ஏன்டா விட்டோன்னு யோசிக்க வைக்கும்.
மேபி நீங்கள் ஏதாவது எக்ஸாம் இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணுங்கள். பட் உங்கள் ஜாயினிங் மட்டும் இந்த மந்த் இருக்க வேண்டாம். ஏன்னா எந்த ஸ்டார்ட்டுமே ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா வேலைங்கிறது ரொம்ப நாள் ஒரு லாங் டர்மாக உங்களை பெனிஃபிட் பண்ண வேண்டிய விஷயம். அது ஒரு நம்ம நல்ல டைமில் போய் ஜாயின் பண்ணுறது தான் நல்லது. 10ஆம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து வதையில் இருக்கிறதுனால இந்த டைமை நீங்கள் அதுக்காக சூஸ் பண்ணாதீங்க. ஜாயினிங்க்கெலாம் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்டா பழைய வேலையை விட்டோன்னு கண்டிப்பாக கிரகங்களை உங்களை யோசிக்க வச்சிடும். சரி, ஓகேங்க. நாங்கள் திருமணம் பண்ணலாமா? பண்ணலாம். புதன் ராகு சேர்க்கை இருக்குது. பட் தீர விசாரிக்கணும். விசாரிக்காமல் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏமாந்துருவீங்கன்னு கிடையாது. ஒரு விஷயம் பிடிக்குது, ஒரு பையனையோ பொண்ணையோ பிடிக்குது, போய் பேசி முடிக்கிறீங்க. கொஞ்சம் விசாரித்து பார்த்தா சில விஷயங்கள் அந்த சைடில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி ஒரு மனசு நெருடல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அலையன்ஸ் பார்க்குறீங்கன்னா பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் உடனே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக பிடிச்சா மட்டும் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஆனால் நீங்கள் பண்ணவே கூடாதுலாம் கிடையாது. நீங்கள் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவீங்க, கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பீங்க பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள் மேரேஜுக்கு ஃபேவரபுளான மாதம் தான். நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். சரி, திருமணமான கணவன் மனைவி நாங்கள் எப்படி இருப்போம்? இந்த ராசி அதிபதியான புதனே இப்போ 7ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா நல்லது ஸ்பவுஸ் கிட்ட. மேபி அவங்க ஏதாவது தப்பாகவே சொன்னாலும் சரிம்மா சரிங்க நான் விட்டுறேன், இந்த மந்த்தை விட்டுருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் மந்த் என்னன்னாலும் முக்கியமான முடிவு எடுத்துப்போம். இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டாக பரவாயில்ல, நான் தெரிஞ்சே தோற்று போகிறேன், என் பக்கமே தப்பு இருந்தாலும் நான் தோற்று போகிறேன், நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா இந்த தொழில் வேலையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணிடலாம். ஏன்னா வீட்டையும் என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனையிலே வச்சுட்டு வெளியில் வேலையும் ஒரு பிரச்சனையிலே இருந்துட்டால் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பேர்டனாக மாறிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ஸ்பவுஸோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன்னால ஏதாவது ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைல்டு பர்த் எப்படி இருக்குது? 5ஆம் இடம் சூப்பராக இருக்குது. சைல்டு பர்த்துக்கு ரொம்ப நல்ல மந்த்து தான். அகைன் ஏன்னா பாஸ்ட் 2 மந்த்ஸாகவே இது நல்லா தான் இருக்குது. இந்த மாதமும் சைல்டு பர்த்துக்கு நல்ல மந்த்து தான். அந்த சூரியன் சனிட்டேருந்து கொஞ்சம் விலகணும். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை, லாஸ்ட்டு 2 வீக்ஸ் இஸ் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ஓகேங்க. நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? 4ஆம் அதிபதி குரு இருக்கிறது மேஷத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டினால உங்களுக்கு நல்ல லக்கும் கிடைக்கும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 2 மாதத்துக்கு வேண்டாம். ஏன்னா இந்த சூரியன் சனி இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை உங்களை 2 மாதத்துக்கு பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக எதையுமே 2 மாதத்துக்கு நீங்கள் பெருசாக பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. செவ்வாய் சனி சேர்க்கையில் நல்லாயிருக்கு. ஸோ யாராவது ஒரு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல விலைக்கு வருதுன்னா நீங்கள் வாங்கலாம். ஏன்னா பூமிக்காரகன் தான் செவ்வாய். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, பழைய வீடு புது வீடு கிடையாது, பழசு கட்டி விற்ற வீடு அல்லது ரொம்ப பூர்வீகமாக ஒரு ஆன்செஸ்ட்ரல் ஹோமாக இருக்குது, அதை வாங்கி நான் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிக்கலாமா, இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வாங்கலாமா? இதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா சனிங்கிறது பழசான ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதன் மூலமாக ஒரு யோகம் கிடைக்கும். ஈவன் ஒரு காரு பைக்கே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலுமே ஒரு யூஸ்டு கார் ஆர் பைக்காக நீங்கள் இப்போ வாங்கிக்கிறது நல்லது. ஈவன் எனக்கு அப்படியே புது கார் தான் வேணும்னா இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் வாங்கிக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான். சரிங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 12th ஹவுஸ் லார்ட் சூரியன் சனியோட மாட்டிகிட்ருக்கிறாரு. 12th ஹவுஸை சூரியனும் சனியும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே ஃபாரினில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவரபுளான மந்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பிரச்சனை இருக்குது, சில டவுட்ஸ் இருக்குது. இது எப்படி போகும், லைக் என்னென்னா நம்மளால் இங்கேயே சஸ்டெயின் பண்ணிட முடியுமா, எப்படியாவது இழுத்து கட்டி கொண்டு போயிடலான்னு பார்க்குறோம், முடியுமா அப்படிங்கிற யோசனையும் ஒரு கலக்கமும் இருக்குது. லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் ஓகே தான். இந்த மந்த்து கொஞ்சம் ஜாப் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பட் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. ஏன்னா இது பெர்மனன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சூரியன் மார்ச் 14ஆம் தேதி மீனத்துக்கு போகிறாரு, ராகுவோட சேர போகிறாரு. அதுக்கப்புறம் உச்சமாக போகிறாரு. மே மந்த்லலாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ அந்த டைம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, சரிங்க. ஹெல்த் எப்படி இருக்க போகுது? ஹெல்த் நல்லாயிருக்கு. புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது. சிட்டிங் போஸ்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா உட்காந்து வேலை செய்யும்போது நான் எப்படியோ உட்காந்துட்ருக்கேன், அதனால் எனக்கு ஏதோ ஸ்பைனில் நெக்கில் ப்ராப்ளம். ஏன்னா பொதுவாகவே இந்த ஜாயின்ட் பெயின்ஸ் ஏதாவது வருதுனாலே டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது போஸ்டரை கரெக்டாக பார்த்துக்கோங்கன்னா, அந்த மாதிரி உங்கள் போஸ்டர்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை ரொம்ப உடம்புல பேக் பெயின் நெக் பெயின்லாம் இருக்கிறவங்க ரொம்ப லாங் ட்ராவல் இந்த மந்த் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்குது? நாங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணுன்னா எப்படி எழுதுவோம்? நல்லாயிருக்கு. என்ன ரீசன்னா செவ்வாய் ஃபேவரபிள், சுக்ரன் நல்லா இருக்கிறாரு. பட் அந்த சூரியன் சனி கன்ஜெக்ஷன் இஸ் நாட் வெரி குட்.
4ஆம் இடம் நல்லாயிருக்கு. குரு நல்லா இருக்கிறதுனால நல்ல படிப்புக்கான ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓவராலாக இந்த மந்த் வந்து ரொம்ப நல்ல மந்த்து தான். ஏதாவது சின்ன சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் மைண்டாக இருக்கட்டும் சரி, பாடியாக இருக்கட்டும் சரி. ரொம்ப படிப்புனே இருந்தே ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னிக்கு வந்து நல்லா தான் இருக்குது இந்த மந்த்து. நல்ல மந்த் தான். சில விஷயங்கள் நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது அப்படியே உங்களுக்கு வந்து பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கான பெக்யூலியரான ப்ரெடிக்ஷன் வேணும்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் ரெமெடிஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் கொடுப்பேன். நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஆஃப் நோ காஸ்ட். இது ஒரு நோ காஸ்ட் ரெமெடிஸ் தான். ஸோ இதை பண்ண லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்திருக்குன்னு என்னுடைய கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ரிவ்யூஸோட அடிப்படையில் அதே விஷயங்களை தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ரெமெடிஸ் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். ரொம்ப பெக்யூலியரான ரெமெடிஸ் தான் அதுவுமே. ஸோ அதெல்லாம் நீங்களும் வந்து பெனிஃபிட் ஆகி நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கன்னி. நன்றி, வணக்கம்.